Manjaya
பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். என்ன நம்ம பாடிட்டு இருக்கிறது அம்மன் கதை, மாரியம்மன் கதை. ஆமா, நேரம் ஆயிட்டு யாரும் எந்திக்க வேண்டாம், ஒரு கொஞ்சம் நேரம் தான். சரி, மாரியம்மன் கதைய முக்கியமான கதை முத்து போட்டு இறக்குறது. ஆமா, இந்த முத்து போட்டு இறக்குற வரைக்கும் பக்தர்கள் யாரும் எந்திக்க கூடாது. சரி, நாங்க படிக்கக்கூடிய கதை வந்து மாரியம்மனுடைய முத்து வர கதையை படிக்க போறோம். ஆமா, யாரா இருந்தாலும் எந்திக்காதீங்க, உட்காருங்க. சரி, கதையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமா, இப்படியாக இருக்கும் போது தாயான மாரியம்மன் காளியம்மன் அக்கா தங்கை 8 பேரும் சேர்ந்து அவடா சூரனை கொல்ல போறா. ஆமா, ஒரு கையில சூலாயுதம், சரி, ஒரு கையில பாலருவா, அப்படி ஒரு கையில வீச்சருவா, ஒரு கையில கப்பரை, சரி, ஒரு கையில வேப்பங்குல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தா பாத்தீங்களா. சரி, தசரா அன்னைக்கு தாண்டவம் போடுதா. ஆமா, நம்ம ஆதிவராசத்தை மாரியம்மா எப்படி குத்துதா பாருங்க. அவ சூலாயுதம் கையில எடுத்து வாராளே அம்மையவே சுத்தி வருவாளா, மகனையும் பாப்பாளா, பல தாமரக்கா எனக்கு என்று இருப்பாளா. அம்மையான காளியம்மா சூலாயுதம் கையில எடுத்து மகுடனையும் குத்தி கொல்லுவாளா. மாகாளி
மகிஷாசுர மர்த்தினி சண்டி காளியா நிக்கல. சரி, அப்பதான் நம்ம மகிஷாசுரன் கேட்கான், என்ன ஏம்மா என்ன 1000 மகிஷாசுரன் 999 மகனை அழிச்சாச்சு, பொண்ணாச்சு, ஒரு உயிர் மட்டும் கலைச்சிருச்சு. ஆமா, அவன் கேட்கான் பாரு, என்ன என் மாரியம்மா, என்ன யாருதான் என் நிலைமைய கொண்டு சொன்னாங்களோ, ஆமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா, என்ன மன்னிச்சிரு மாறி. ஆமா, மாரியம்மா அக்கா காளிய பார்த்து சொல்லுதா, சரி எடி காளியம்மா, ஒரு ஆணா பிறந்தவன் பெண் காலில் விழுந்து கையெடுத்து கும்பிடுதாம்மா, ஆமா இந்த ஆம்பளையை காப்பாத்திருவோம். சரி, அப்பதான் நம்ம மாரியம்மா சொல்றாங்க பாருங்க, என்ன இல்ல மகடாசுரா, என்ன இன்மனை இப்படி இருக்க கூடாதுடா, இருக்கவே கூடாது, எங்க அக்கா காளியம்மால சுமக்கிறதுக்கு நீ சிங்கமுக வாகனமாக இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, என்ன அம்மனுக்கு உட்கார்றதுக்கு சிங்கமா ஒண்ணு இருக்கும். சரி, அந்த சிங்கமா இருக்கிறது யாருன்னா மகிடாசுரனை தான் சிங்கமா மாத்தி கொடுத்திருக்கா காளியம்மா. ஆமா, அவனுக்கு உயிர் பிச்சை கேட்டா பத்தி எல்லாம் மகிடாசுரன். சரி, நீ இனிமே சூரனா இருக்க வேண்டாம், வருஷம் முழுக்க எங்களை சுமக்கிறதுக்கு சிங்கமா இருந்துக்கன்னு சிங்க வாகனமா மாத்திக்கிட்டான். ஆமா, ஆண்டவன் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, மகுடனை எல்லா உயிரையும் நீ கொண்டுட்டு வந்தா தான் தாலி கட்டுவேன்னாரு சொன்னாரு. இவ எங்க கொண்டிருக்கா, எங்க கொண்டா, ஒரு மகுடாசுரனை கொல்லாம சிங்கமா மாத்தி தனக்கு வாகனமா மாத்திக்கிட்டான். ஆமா, 8 பேரும் கைலாசத்துக்கு தாலி கட்டுவாருன்னு வராங்க. சரி, அம்மன்மார்கள் வார வழியில என்ன அம்மையான சிவபெருமான என்ன பண்ணாரு பாருங்க, ஆமா பொன்வண்டு மலைக்கு போய் 8 பொன்வண்டை பிடித்தார். சரி, 8 பொன்வண்டும் 8 ஆண் குழந்தையாக இருந்தது. ஆமா, அந்த 8 குழந்தைகளும் அழகாகவே காளியம்மன் மாரியம்மன் வார வழியில கிடந்து அழுதுட்டு இருக்கு, அழுதுக்கு கிடக்கு. என்ன பண்ணா பாருங்க, என் அம்மையான காளியம்மன் எந்த ஒரு அம்மனுக்காவது குழந்தைய பார்த்து தாண்டி போக மனசு வருமா? எப்படி மனசு வரும்? வராதில்ல. யாரோ அந்த குழந்தைய போட்டு போயிருக்காங்களே காட்டுக்குள்ள. ஆமா, அப்பதான் நம்ம கழுகுமலை மாரியம்மன் சொல்லுதா பாருங்க, மாரி நல்ல கையில எடுத்த
மாரோட அணைக்கா பிள்ளைய. ஆமா பாலம் பாலம் ஹலோ ஹலோ. பாலமிர்தம் கொடுக்கால் மாரியம்மன். சரி. அம்மன் பாலமிர்தம் கொடுத்து இந்த குழந்தை இறக்கி பார்க்கா. ஆமா. குழந்தையானது இறங்கவில்லை. இறங்க மாட்டேங்குது. அந்த குழந்தையை கையிலே கூட்டிக் கொண்டு சரி அம்மா பிள்ளைக்கு பேர் என்ன கொடுக்கா பாருங்க. என்ன பேரு? எப்ப மகனே மகனே நீ வழியிலே கண்டெடுத்ததுனாலே என்ன இந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்கா பாருங்க. பேர் கொடுத்தா? வழியதிலே கண்டதினால் கண்டதினால் பைரவன் பேர் கொடுத்தால் பெயர் சரி. எப்ப மகனே வைரவா, என்னம்மா புலோகத்திலே நான் கோயில் கொண்டிருக்கிறமெல்லாம் எனக்கு எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கணும். நீதான் உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு பாருங்க, என்ன எல்லா அம்மன் கோயிலையும் அம்மனுக்கு ஏத்தான ஒரு பலிபீடம் இருக்கும். இருக்கும். அது யாருன்னா வைரவநாதன் தான். சரி. அம்மாவை மட்டும் ஏத்தாப்புல பார்த்த மாதிரியே இருப்பாங்க. ஆமா. அந்த பிள்ளையை கைலாசத்துல கொண்டு வந்து, சரி ஏ அம்மா காளியர்களே, காளியர்களே மகடாசுரனை கொன்னீங்களா? கொண்டாச்சி பகவானே. எங்க கொண்டிருக்கிய? சிங்க முகமா எல்லாம் வந்திருக்கிய. பகவானே தெரிஞ்சு போச்சே. சிங்கமா இருக்குது யாரு? நம்ம மகடாசுரன். ஆமா. அப்பந்தான் பகவான் கேட்டாரு பாருங்க, எப்படி? மகடாசுரன் உயிருங்க வரல. ஆமா. உங்களை நாங்க தாலி கட்ட முடியாது. கட்டவே முடியாது. மகடாசுரனை கொன்னாத்தான தாலி கட்டுவோம் சொன்னோம். ஆமா. இவன் எங்க கொண்டிருக்கா? எங்க கொண்டிருக்கா? அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து சிங்கமா மாத்தி ஏறிட்டு வந்திருக்காங்க. சரி. அதனால தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னார்ல. ஆமா. அப்பந்தான் பாருங்க, என்ன மாறி அம்மாவை பார்த்து பகவான் என்ன கேட்காரு? என்ன கேட்காரு? கல்யாணம் ஆகலையே ஆகலையே பகவான் தாலி கட்ட மாட்டேன். ஆமா. எந்த ஒரு பெண்ணாவது குழந்தைகள் வந்தால் தாலி கட்டுவார்களா? அதானே. கட்ட மாட்டாங்கல்ல. கட்ட மாட்டாங்கல்ல. அதனால உனக்கு கட்ட முடியாதுமா. சரி. இப்படியாக இருக்கும் போது எப்படி நம்ம பாளையங்கோட்டை திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை கோவை பாராட்டி, ஆமா, தெற்கு கழுகுமலை மதிப்பிற்குரிய வேலம்மாள் அம்மா அவர்கள், சரி, தெற்கு கழுகுமலை சேர்ந்த வேலம்மாள் பாட்டியம்மா அவர்கள் நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி வரிசை வைத்திருக்கிறார்கள். சரி. அவர்கள் குடும்ப குல கோத்திரம் எல்லாம் என்ன மாறி காளி அருளாலை வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லி பகவான் தாலி கட்ட மாட்டேன்னு தான் சொன்னாரு பாருங்க. மாரியம்மா பாக்கா, சரி, எனக்கா தாலி கட்ட மாட்டீரு? நேர்தானே குழந்தைய போட்டீரு. அது அம்மாளுக்கு தெரியாது, பகவான் தான் போட்டாருன்னு. சரி, இவ வழியில குழந்தை கிடக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டா. ஆமா. என் மாறி என்ன, ஒரு பெண்ணா பிறந்தவா கையில பிள்ளை வச்சிருந்தா யார் தாலி கட்டுவா? அதானே. வைரவன் பேர் வேற வச்சிருக்க. சரி, தாலி கட்ட முடியாதுமா. முடியவே முடியாதம்மா. கைலாசத்துல 8 பொட்டு தாலி செஞ்சு வச்சிருக்கேன். சரி, நீங்களே தாலி கட்டிக்கோங்க. கட்டிக்கங்க. அம்மன்மார்கள் 8 பேரும் அக்கா தங்கை ஆண்டவன் பேரை சொல்லி 8 பொட்டு தாலி எடுத்து கட்டுவாளா. வெளியே கிளம்பி வராங்க. அப்பந்தான் நம்ம ஆதிபராசக்தி மாறி கழுகுமலை மாறி கேக்கா, சரி, கேக்கா காளி அக்கா, தங்கைமார்களா, சொல்லுக்கா, நீங்களா அந்த கைலாசத்துல ஓரமா உட்காருங்க. உட்காருங்க. இந்த அத்தா சிவபெருமான் தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாருல்ல, நான் உத்தா உத்தமி மாறி உண்மையா இருந்தா, சரி, அவரை ஒரு நாளாவது மாறி காளின்னு யாருன்னு சொல்ல வைக்க போறேன். ஆமா, நான் போய் வரத்தை வாங்கிட்டு வரேன். சரி, ஏன்னா ஆயிரங்கள்ல ஆதிபராசக்தி மாறி பகவானை பார்க்க வாரா. சரி, ஆண்டவா, என்ன, நாங்கள் அக்காதங்க 8 பேருக்கும் கேட்கிற வரத்தை கொடுங்க. கேட்கிற வரத்தை கொடுங்க. என்ன வரம் வேணும் மாரியம்மா? கேளு. எதனால கேளு? ஆக்கு வரம் தாங்க, அழிக்கு வரம் தாங்க, தாங்க,
உள்ளவர் இருந்தாங்க கோடிவர் இருந்தாங்க பகவானே. ஆமா. நான் கழுகுமலை மாறி கழுகுமலைக்கு போகணும்னா எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? அந்த முத்து இந்த முத்து இந்த முத்து என்ன முத்து பெரிய முத்து பெரிய முத்து அச்ச முத்து பிடிக்க முத்து பிடிக்க முத்து சாம்புராணி பறக்கும் முத்து பறக்கும் முத்து அசாமை நல்ல வரகு போய் எனக்கு ஆமனுக்கு முத்து வேணும். கிழக்காரி மாரியம்மா கொடுத்தாரி பகவானோ வாங்கும் போது வாழ்க்கம்மா ஒரு வாழ போடும் வித்தைக்காரி கடல் மாரியம்மா முத்து வரம் வாங்கும் போது போடுகிற மணிக்கோரவ எட்டு வெட்டி முத்தராமி கிழக்காரி மாரியம்மா அதை கொடுக்காரி பகவானோ வெட்டி மேல வெட்டி வச்சு எல்லாம் வெட்டி மேல வச்சு ஆண்டவா நாங்க அக்கா தங்கை 8 பேரும் பிறந்தோம். தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களா? எனக்கு இந்த முத்து வளர்ந்தாங்க. நான் தான் மாரியம்மா. அந்த முத்து இந்த தாய் பாப்பா முத்து போடுறது எல்லா வகையான முத்தையும் வாங்கி கொண்டு அந்த முத்தையெல்லாம் வாங்கி கொண்டு அம்மா மாரியம்மா கேட்க பாருங்க. என்ன ஆண்டவா முத்த கொடுங்க. ஐயா எண்ணி கொடுத்தா நேரமாகும் எடுத்து தானே கொடுத்தாரே ஐயா அளந்து கொடுத்தா நேரமாகும் அள்ளி தானே கொடுத்தாரே பெட்டி முத்தை வாங்கி ஆரானே மாரியம்மா ஏ அக்கா காரியக்கா உட்காருடா எந்திரிக்கூட உட்காருங்க. அது உட்காரு உட்கார மாட்டாங்களா? ஓட்டாம் பாரு பைக்கு. ஏ அக்கா காரியக்கா நான் 8 பெட்டி முத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் மாரியம்மா. இந்த ஆளுக்கு ஒரு பெட்டியை வச்சுக்க. அம்மா பண்ண பெட்டி கிண்ண பெட்டி பகவகையா 4 பெட்டி 21 முத்து வகை. ஏ மாரியம்மா முத்த வாங்கிட்டு வரேன்னு சொல்லியே இந்த பகவான் தாலி கட்டுறனே ஏமாத்துட்டாரு. இது நல்ல முத்தா இருக்க போதா பொக்கு முத்தா இருக்க போதா? அவர் ஏமாத்துவார்ல? பகவான் ஏமாத்துறவர் தானே.
பார்வதி சத்தம் பார்வதி என்ன உன் தங்கச்சி மாரியம்மா என்ற முத்துவரம் வாங்கிட்டு போனா. ஆமா நான் தாலி கட்ட மாட்டேன்னு ஏமாத்திட்டேன். மகளை நான் கொல்லதுக்காக ஏமாத்துறேன். சரி முத்துவரம் கேட்ட அந்த கழுகுமலை மாறி ஆமா வகவகையா முத்த கேட்டான். சரி அந்த முத்து இந்த முத்து குன்னி முத்து ஆமணக்கு முத்து ஆமா சிறுபயிறு தட்டாம்பயிறு சாமை வர்றது எல்லா வகையான முத்தையும் கேட்டா அந்த மாரியம்மா. கேட்டா மாரியம்மா கொடுத்துட்டேன் பகவானன். சரி அந்த ஆளி கிட்ட இந்த மாரியம்மா என் மேல ஒரு முத்த போட்ட பார்வதி. போட்டா பார்வதி ஒரு முத்த போடும்போது என்ன எனக்கு காய்ச்சல் அடிக்கு பார்வதி. விக்ஸாக்சன் 500 சரி ஆத்தாளுக்கு வாங்கி கொடு. எங்க ஆத்தால காய்ச்சல் இல்லைங்களா? பார்வதி என்னங்க எனக்கு உச்சியில போட்ட முத்து. ஐயா உச்சியில போட்ட முத்து. சரி எனக்கு உச்சி 2 விளக்கு பார்வதி. உச்சந்தலையில எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி குளிக்க கேட்டா நீ ஏதாச்சும் குளி. இல்லன்னா பனி கட்டியை வாங்கி தலையில கட்டி விட்டுருந்தேன். குழுவுன்னு இருமலும் வந்துருச்சோ. தண்ணி ஒத்துக்கல பார்வதி. அதுக்குதான் நான் தண்ணி வீட்டுல இருந்து கொண்டு வரணும்னு சொன்னேன். கேட்டையா? எனக்கு கண்ணதில போட்ட முத்து. அடடா எனக்கு கண்ணதில போட்ட முத்து பார்வதி. என்னங்க எனக்கு கண்ணு ஒளி போச்சம்மா. கண்டி போட்டுட்டு கூலிங் கிளாஸ் மாட்டி கலைஞ்சேன்னா சரியா போயிடும். பார்வதி என்னங்க வாயதில போட்ட முத்து. இப்பதான் கரெக்டான இடத்துல ஓட்டுறீங்க. என் வாயதில போட்ட முத்து. வாய் பேச முடியல பார்வதி. சாட்டில் 4 செவ்வாழை பழத்தை வாங்கி விழுந்து சரியா போயிடும். எங்க அழுத்ததில போட்ட முத்தோ. அடடா ஏமா முத்துக்களை படிக்கும் போது யாரும் பேசக்கூடாதுமா. என் சின்ன பிள்ளைலா அங்க எல்லாம் சாப்பாட்டுல குறியா இருக்காங்க. எனக்கு மாரதில போட்ட முத்து. சரி மாறாப்பா வீங்கிருக்கு பார்வதி. தூர மாறப்பா அவுத்து போட்டேன். பார்வதி என்ன மச்சான் வயிறதில போட்ட முத்து. எனக்கு வயசோரி முளைச்சிருக்க அம்மா. அதான் வகுறு தன்னக்கு இருக்கு. இனி எப்படி படுப்பேன் வகுத்துல? எதுக்கு ஒரு சார்ஜ் போடு. என் இடுப்பதில போட்ட முத்து. சரி எலுமிச்சம்பழமா தழுத்திருக்கு பாரதி. அதான் உருண்டை உருண்டையா இருக்கும். ஆமம்மா. அப்ப இனிமே குப்பரத்தம் படுக்கணும். எனக்கு தொடையதில போட்ட முத்து. சரி தொடையதில போட்ட முத்து. என்னங்க தொட வாழைக்காயா வீங்கிருக்கம்மா. அதான் ஒரு வளம் தொங்கிட்டுடாக்கு. வாழைப்பழம். எனக்கு நகமதில போட்ட முத்து. ஒத்த வரலையா? என் நகமதில போட்ட முத்து. சரி எனக்கு நகைச்சுத்தா வந்திருக்கு பாரதி. இந்த ஓட்டு போட அன்னைக்கு ஒரு மை தடவாங்களா? அதுக்கு ஒரு முக்கிய எடுத்தா சரியாயிரும். உன் தலையதான் முக்கணுங்க. என் பார்வதி என்னங்க இந்த கைய நகைச்சுத்து வரும் பத்தியலா? ஆமா. அத ஏன் எலுமிச்சம்பழத்தை பூத்து வைக்கும்? எதுக்கு? அம்மா கொடுத்த முத்து. அது வந்து 21 வகை முத்துல நகைச்சுத்து ஒரு வகையான முத்து தான். நிறைய பேர் அதை வாயில வச்சு ஜோதிச்சு கலையிலாங்க. அது ஒன்னே கூட சத்தம் ஜாய்ப்பான். அதாமே குழுவுன்னு இருக்கு. எனக்கு தொடையதில போட்ட முத்து மட்டுமல்ல பார்வதி. சரி காலதில போட்ட முத்து காலாணி முளைச்சிருக்கு. அப்ப மண்டி ஓடுங்க. நடக்க முடியாதா? இனி முட்டு ஓட்டு தான் தெரியும். எனக்கு பாதத்தில போட்ட முத்து. ஐயோ பாவி இப்படி அழுதானே. பாதத்தில போட்ட முத்து பார்வதி. என்ன மச்சான்? மச்சானே தொக்கி அந்த போய் கிடக்காரு. உனக்கு மச்சான் அத்தானே இப்பதான் பாசம் ஏங்குதுன பார்வதி. என்ன செய்ய இந்த காலத்துல மாதிரி அப்ப ஏழை நான் சொல்ல முடியும் புருஷனை? ஏம்மா என்னம்மா
முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணுமா. அதுக்கு என்ன செய்ய? முத்து போட்டவா உன் தங்கச்சி கழுகுமலா அதிபராசக்தி மாறி. அவ ரொம்ப கோவக்காரியாச்ச. நான் தாலி கட்டலன்னு முத்த போட்டு சோதிச்சுட்டா. நீ ஏன்ட்ட விளையாட மாதிரி என் தங்கச்சிட்ட விளையாடலாமாயா? தெரியாம விளையாண்டுட்டம்மா பார்வதி. கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? ஏம்மா திட்டாதம்மா, நானே படுக்கையில கிடக்க எந்திக்க முடியாம. நீர் படுத்து கடற்கல எந்திச்சு உட்கார்ந்துட்டு எனக்கு என்ன நீர் வேணா அம்பு தானே அது. என் பார்வதி சொல்லுங்க அத்தான். நீ பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும்னா நான் பொட்டு ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறேன். நீ பூ முடிக்கணும்னா அதுக்கு இப்ப வந்துருச்சு ரெடிமேட் பூ. அது என்ன பூவு? அது இப்ப பிளாஸ்டிக் பூ வந்துருச்சுல. ஏமா அந்த ஒரு 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கி வைக்கிறதுக்கு பதிலா 50 ரூபாய்க்கு பிளாஸ்டிக் பூ வாங்கி அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டிக்கிட்டு அடைதாங்க ஒரு சில பொம்பளைய. அது அழுக்காயிடுச்சு நாங்க சோப் போட்டு காய போட்டு வச்சுக்கிறோம். இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசா பிளாஸ்டிக் பூ. ஆமா அதெல்லாம் வைக்க கூடாது. ஏம்மா என்னம்மா? உன் தங்கச்சிட்ட போய் சரி கேளும்மா. நான் போய் கேட்கல. நான் முத்த போட்டு நான் என் உயிர் போயிட்டுனா பார்வதி. ஐயோ அப்படி சொல்லாதங்க பகவானே. நீ பூ வைக்க முடியாது பொட்டு வைக்க முடியாது அப்படின்னு நான் அசிங்கமா இருப்பேனே. இப்ப மட்டும் ரொம்ப அழகாத்தான் இருக்க. இப்ப ஒண்ணு விட அழகாத்தானே இருக்காத்தான். பார்வதி சொல்லுங்க பகவானே. உன் தங்கச்சி மாறிய பாத்துட்டு வாமா. பாத்துல வீடு பூட்டி கிடந்துச்சு. வடக்காம உட்கார்ந்து இருக்காளே மாறி. ஆமா இவளை தேடி வாரா பார்வதி அம்மா. சரி புருஷன் உயிர் போயிட்டுன்னா கைலாசத்துல யார் இருப்பா? புலோக மக்களை யார் பாடியாப்பா? ஆமா இவளை காப்பாத்தணுமே. ஆமையா புருஷன் பண்ண தப்புக்காக பெண்டாட்டி போய் தங்கச்சியை பார்க்க போற மாரியம்மாளை பார்வதி. சரி அம்மா தங்கச்சி மாரியம்மா அக்கா தங்கச்சி வேப்ப மரத்துக்குள்ள உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கா. ஆமா ஏ தங்கைமார்களா. என்னக்கா? ஏக்கா காளியக்கா. சொல்லுக்கா. அது யாரடி தலைமுடிய உழைச்சு போட்டு வந்துகிட்டு இருக்கா அழுதுகிட்டு? எல்லாரும் அங்க பாக்க கதையில படிச்சுட்டு இருக்கோம்மா. தூரத்துல இருந்து வாக்குறதுக்கு உங்க பெரியம்மா மாமா மாதிரியே இருக்கு. உன் மாமியா மாதிரி இருக்கு. என் மாமியா மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்குமே. சரியா போச்சு. நல்ல மாமியா மருமகன். என் மாமியா எப்பவுமே ஒத்த சடையில தான் அலைவா. வயசு 65 ஆகுது. ஏக்கா யாருக்கு அது தலை விரிச்சு போட்டு வருது? நம்ம அக்கா வரவே மாதிரி இருக்குடி. யாரோ சிண்டெக்ஸ்ல சோப் போட்டுட்டு குளிச்சுட்டு வரான்னு நினைக்கிறேன். ஆமா கூந்தல் காஞ்சிட்டு வருதுல. தங்கை தங்கை மாரியம்மா அக்காளோட வார்த்தை அரமனோட முட்டை போட்டு ஓட்ட முட்டை இறக்க வேணும். அழகுமலை மாரியம்மா அழகுமலை மாரியம்மா திறக்க மாறுமம்மா. அடுத்தபடியாக திருநெல்வேலி பாளையங்கோட்டை முத்தமாரி வில்லிசை நிகழ்ச்சியை பாராட்டி சரி எனது அருமை அம்மாள் தெற்கு கழுகுமலை குருவம்மாள் பாட்டி சரி அவர்கள் பேரன் பேத்திகள் எல்லாருமாக சேர்ந்து நமக்கு 50 ரூபாயை 50 லட்சமாகவே பரிசாக அளித்திருக்கிறார்கள். சரி அவர்கள் குடும்பகுல கோத்திரங்கள் பேரன் பேத்திகளும் சேர்ந்து மாரியோட அருளாலயம் காளியோட கிருபையாலயம் மங்களமாய் வாழ வேண்டும். செய்யும் தொழில் பெருக வேண்டும். பட்டி பெருக பால்பானை பங்க பேரன் பேத்திகள் படிப்பறிவு பெற்று பட்டங்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி சரி மாரியம்மாளை பார்க்க பார்வதி அம்மா ஓடி வர புருஷன் உயிரை காப்பாத்த. ஆமா ஏமா தங்கச்சி மாறி என்ன நீ போட்ட முத்தை இறக்கித்தா தாயி. என்ன தாயி? என் புருஷன் தெரியாம விளையாண்டுட்டாரு வாங்கிட்ட. சரி தாலியை கிட்டதான் சொன்னாரு. கல்யாண ஆசை கொடுத்தாரு பண்ணாம விட்டுட்டாரு. ஆமா மன்னிச்சுக்கோமா. அக்காவுக்காக பாருமா. எனக்காக பாருமா. என் மத்த இருக்கு கழகமல இருக்க பக்தர்கள் நல்லா கேட்டுக்காங்க. அக்கா பார்வதி தங்கச்சி மாரியம்மாட்ட போய் முந்தி இருந்துதான் புருஷன் உயிரை காப்பாத்ததுக்கு. ஆமா நம்ம தாய்மாரெல்லாம் உங்களால இயந்த முந்தி பிச்சை போடுங்க. ஏ தாயே தாயே மாரியம்மா ஒரு சேர நோட்டி வைங்க பண்ணி விடுங்க.
தாலி பிச்சை போட்டவங்க திருநாள் எடுத்து பூசிட்டு போங்க. நான் பண்ண மாதிரி பெண்ணல்லவோ தாலி பிச்சை போடுங்க அம்மா. நான் மண்ணிலந்தா பரவாயில்லை
இவளுக்கு உருமாறின் ஒரு பேரு அக்கினி சட்டியோடு வாழ்ந்தனால இவளுக்கு அக்கினி மாறின் ஒரு பேரு முத்து வரம் வாங்கியதால் முத்து மாறி ஒரு பெயரா முத்து மாறி ஒரு பெயரா முத்து மாறி ஓடுங்கம்மா மணிக்குள்ளவ நீங்கள் எல்லாம் ஆதிபராசக்தி பார்வதி கேட்கா என் தங்கச்சி மாறி இந்த அம்மா பார்வதி அம்மா சொல்ல கேட்டு உடனே வந்து முத்தை இறக்காதனால உனக்கு இன்னையிலிருந்து பேரை சேர்த்துக்க அதனால ஆதிபராசக்தி மாறி முதல் ஒரு பேரா மாறி மாறி பிறந்தவளே மாறி மாறி பிறந்தவளே அழகுள்ள மாரியம்மா ஓட்டமுத்தை இறக்குகிறாள் புண்ணியவாட்டி கழுகுமலை ஆதிபராசக்தி மாறி அக்கா பாரதி அம்மாளுடைய வாக்கை கேட்டு அக்கா பூமுடிச்சு வாழ வேண்டும் பொட்டு வச்சு வாழ வேண்டும் என்று உலகத்தை காக்க வேண்டும் என்று பார்வதி அம்மாளுடைய சரி கொஞ்சம் தண்ணீர் தான் கொண்டு வாங்க ஐயா நிர்வாகி ஐயா இன்னைக்கெல்லாம் காப்பியே வரல எங்களுக்கு நீ அந்த ஞாபகத்திலே இருக்காது அது கருப்பு கலர் கிடையாது கருங்காப்பி கருங்காப்பி இந்த மாரியம்மாள் முத்தை இறக்குனதுனாலே முத்துமாரின்னு ஒரு பேர் கொடுத்தார்கள் சரி பாரதி அம்மா ஆதிபராசக்தி இல்லையா அவ பேச்ச கேட்டு தங்கச்சி வந்து வரம் கொடுத்ததுனாலே சரி நிலந்தவளுக்கு பேரு ஆதிபராசக்தி மாரியம்மன் அந்த வரத்தையும் கொடுத்தா பார்வதி சரி ஒரு யோசனை வந்துச்சு என்ன இந்த மாரியம்மா ஈசன் பகவான் மேல ஒரு முத்தை போட்டதுக்கே இந்த பாடுபட்டு இருக்காரு இவ அந்த முத்தை கொண்டு உலக மக்களுக்கெல்லாம் கொடுத்தான்னா சரி மக்கள் வாழ்வாங்களா வாழ முடியும் மாண்டுவாங்கல்ல முத்தை வறுத்து கொடுக்க வேண்டும் சரி ஆயர்பாடி கண்ணன் கிளவி வேடம் போட்டு வருகிறார் வர்ண மலையை பெய்ய செய்தால் பார்வதியால் சரி முத்துப்பெட்டி எல்லாம் நனைந்து விட்டது நம்ம ஆயர்பாடி கண்ணன் கிளவி வேஷம் போட்டு குடிசையில உட்கார்ந்து அரிசியை வறுக்காரு சரி இந்த மாரியம்மா பார்த்தா ஆமா ஏக்கா காளியக்கா அந்த குடிசைக்குள்ள ஒரு கிளவி உட்கார்ந்து அரிசியை வறுத்துக்கிட்டு இருக்கா ஆமாண்டி நம்ம முத்தெல்லாம் மலையில பெஞ்சு நினைஞ்சு போச்சு ஆமா இந்த நினைஞ்ச முத்தை வறுத்துட்டோம்னா சரி அதனுடைய வீரியம் கிடைச்சிரும்ல ஆமா காளியம்மாளும் மாரியம்மாளும் முத்துப்பெட்டியை கொண்டு போய் கிளவியா இருக்கக்கூடிய மாயை கண்ட கையில கொடுக்காங்க ஆமா பார்வதி அம்மா சொல்ல கேட்டு கிளவியா இருக்கிற மாயக்கண்ணு என்ன முத்த வறுத்து கொடுத்தாரு சரி வகுத்தவன் பெரியவனானால் வருத்த முத்தும் முளைக்கும் என்ற வாக்குக்கிணங்க முத்தை வருத்த முத்தை வாங்கி கொண்டு சரி இந்த மாரி காளி அக்கா தங்க 8 பேரும் பகவான் தான் தாலி கட்டுறனி ஏமாத்திட்டாரு நம்ம கண்ணபிரான் வந்து கிளவி வேஷம் போட்டு முத்த வறுத்து கொடுத்துட்டாரு சரி வருத்த முத்தை வாங்கி நாம இனிமேல் இங்க இருக்க வேண்டாம் உலோகம் போக வேணும் ஆமா நம்மை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நல்ல வரங்களை கொடுக்க வேண்டும் சரி அக்கா தங்க 8 பேரும் எங்க கிளம்புதாங்க பாருங்க கிளம்புறாங்க கைலாசம் தங்கேட்டந்து காளியர்கள் கிளம்புவாலாம் அக்கா தங்க 8 பேரும் அன்புடனே வாராரே அடுத்த முத்தை வாங்கி கொண்டு வடிவலகி மாரியம்மை பெட்டி மேல பெட்டி வச்சு 8 பெட்டி முத்தை வாங்கி அங்கே 2 பயணமாகி வாராரே அம்மன்மார்கள் முத்தி 8
எல்லாம் வாழ வைக்க வேண்டும், பூலோகத்துக்கு போகணும் வராங்க. சரி. காசி விசாலாட்சி ஒரு நிலையம் அடிபணிந்து, ஆமா. காஞ்சி காமாட்சி, சரி. மலையனூர் அங்காளி ஒரு நிலையம், ஆமா. திருச்சிராப்பள்ளியிலே ஸ்ரீரங்கநாதரை அடிபணிந்து கொண்டு, சரி, காவிரி கொள்ளிடத்தில் நீராடி சமயபுரம் மாரியாக ஒரு நிலையம் வாங்கிக் கொண்டு அங்கிருந்து பயணமாகி திண்டுக்கல் கோட்டமாரி ஒரு நிலையம், சரி, மதுரையாம் மதியிலே வைகையிலே தீர்த்தமாடி, ஆமா, அங்கே மதுரை மீனாட்சி சொக்கரை அடிபணிந்து கொண்டு, சரி, சிவகங்கை மாவட்டத்திலே என்ன மடப்புறம் பத்ரகாளி அம்மாளை வாங்கிக் கொண்டு, இந்த மாரி எங்க வாரா வருகிறார், மதுரையாம் பதிகடந்து மாரி அம்மை வாராரையா, நகர் பாதையாக முத்து மாறி ஒரு நிலையா, வாரக்கம்மா ஒரு குலவ நம்ம ஊரு மாறிக்கிட்டா, நகர் தான் கிடந்து திருமங்கலம் பாதையாக, சிவகாசி தான் கிடந்து சாத்தூர் வாராரே, ஈராடும் போடுமைனா இருக்க குடிக்கி வாரா, பச்சை பிள்ளையா வந்த மாரியம்மா, சித்தாத்து தண்ணியில சின்ன பிள்ளையா வந்த மாரி இவள் அல்லவா, சரி, சாணி கூடைக்குள்ள வந்து ஒளிஞ்சிருந்து வரம் கொடுத்த சக்தி மாறி அல்லவா, இரண்டு ஆறு கூடக்கூடிய ஈராத்து தண்ணியில இருந்து வரம் கொடுக்க வந்த மாறி, பனந்தோப்பு மத்தியில பார்த்து வரம் கொடுக்க வந்ததுனால, இரண்டு ஆத்துக்கும் இரண்டு கங்கைக்கும் ஊடையில இருப்பதனால, சரி, இருக்கங்குடி மாறி என்றே, இருக்கங்குடி மாறி என்றோ ஒரு நிலையம் வாங்குவாரா, இருக்கங்குடி மாறி என்றோ, இருக்கங்குடி மாறி என்றோ நிலையம் வாங்குவாரா, ஒரு குலவ இருக்கங்குடி மாறிக்கிட்டா, ஒரு குலவ இருக்கங்குடி மாறிக்கிட்டா, மாறாரே மாறாரே இருக்கக்கூடிய மாறி மாறா, மாறாரே
காவலுக்கு காவலாக அகிலாண்ட ஈஸ்வரையும் திருவானை காவலையன் கலகு மல உச்சியில ஐயனார் இருக்காரு போனக்கன ஒரு குலவ பொன்னான மணிக்குலவ மல பேச்சு இருக்காரு காவலுக்கு கெட்டிக்காரி ஏச்சியம்மா காவலோடு கலகு மலை ஐயனம்மாய் கலகு மலையில நம்ம இருக்க வேண்டாம். கலகு மலை முருகனுக்கு வரம் கொடுத்து சரி இந்த மாரியம்மாள் என்ன மாரியம்மாள் வடக்குத்தியாள் அகிலாண்ட ஈஸ்வரி உலகம்மாள் அடிபணிந்து கொண்டு அங்கிருந்து பயணமாகி கிழக்கு போவோம் திரும்புவானா கால வாசல் விளக்க விட்டு வாராரே காரிகையாள் மலையறிலே மாறாலே நம்ம மாரியம்மா செல்வியாக மாரியம்மன் வடக்குத்தி அம்மாளோடு அழகு முகமாகவே வடக்குவா செல்வி மாரியாக வந்தமர்ந்து கோயில் பூசாரியா யாரும் இருக்கீங்களா? வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு நம்ம அம்மையான மாரியம்மை சரி இந்த மக்களுக்கு கேட்ட வரம் கொடுத்து ஏ மாரி மாரி தெற்கு கலகமலைக்கு போகணும். அக்கா காளியம்மாளை ஒரு புறமாக வடக்கு முகமாக உட்கார வைத்து சரி உலகம்மாளை ஒரு பக்கமாக உட்கார வைத்து மாரியம்மாளும் வடக்கு முகமாகவே அமர்ந்து சரி இங்கே வந்த மக்களுக்கு கேட்ட வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் மாரியாக சரி ஆதி பராசக்தி மாரியாக அமர்ந்திருந்து நல்லருள் புரிந்த அளவாகவே தெற்கு கலகமலையில் காட்சி அளித்து வருகிறார். நேற்றைய தினத்திலே சாஸ்தா ஐயனார் பிறப்பை படித்து பத்திரகாளியம்மன் வரலாறை படித்தோம். சரி இன்றைக்கு மாரியம்மனுடைய திருவரலாறை படித்து நிலையம் போட்டிருக்கு. எங்களுடைய வில்லுப்பாட்டிலே எந்த வகையான குற்றக்குறைகள் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு பிள்ளைகள் தவறு செய்தால் மன்னிப்பது போல மன்னித்து இதுவரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி முத்துமாரி வில்லிசை குழுவிற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய வில்லிசை குழுவின் சார்பாக சரி நன்றி கலந்த வணக்கத்தோடு எங்களுடைய நம்ம ஊர்ல படிச்ச வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 2 நாள் கழிச்சு சரி நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சரி உங்களுடைய ஊர் சொந்த ஊர்களே வில்லுப்பாட்டு பிடித்திருந்தால் கூப்பிடுங்க. பிடிக்கலனா கூப்பிட வேண்டாம். நல்லா இருந்தா கூப்பிடுங்க. சரி நல்லா இல்லைன்னா எங்களுக்கு உதவி கொடுக்க வேண்டாம். எந்த வகையான குறைகள் இருந்தாலும் உங்க பெத்த பிள்ளையா நினைச்சு சரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்நேரம் வரைக்கும் இருந்து அருள்பாலித்த அனைத்து மக்களுக்கும் சரி என் அத்தா என்ன எந்திரிச்சாச்சு மங்களம்
பாடலையே எழுதி கிளம்பியாச்சு. அம்மாடி இதுவரைக்கும் இருந்தது பெரிய விஷயம் முழுக்க. அப்போ அதானே கிளம்பியாச்சு. நீ வாடுக்கு படி. நான் போறேன் வீட்டை பார்த்து. காளி பண்ணலாம் கிளம்பிட்டாவ. காளிய பிடிக்க முடியுமா? அதானே கையில கம்பொச்சி சாத்தி விட போறாவ நீ. ஆமா மங்களம் பாடிடவே பாடிடவே பாடுதே பாடுதே ஆய கலை மகளே வைகாசி வந்திடுவோம்
புகழ் வாழ்க, ஐயன் புகழ் வாழ்க, கோயில் வாழ்க, கோபுரம் வாழ்க. இந்த வெள்ளிசை கேட்ட மக்கள் அனைவருமே முத்து மாறி ஆதிபராசக்தி மாறி அருளோடு மங்களமாய் வாழ்க வாழ்கவே. ஏறிமையில் ஏறி விளையாட எங்களுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சரி 2 நாளாக உங்கள் ஊரோட உங்க ஊர் மக்களோடு வட்டக்கழுகுமலை எங்களுக்கு சொந்த ஊர் மாதிரி அன்பு அரவணைப்பதாய அதிகம் நமக்கு இந்த ஊர்ல சரி அப்படி பாசத்தோடு எங்களை அழைப்பு விடுத்த அனைத்து இளைஞர்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் தர்மகர்த்தா தலைவர்கள் அனைவரும் மக்களுமாக ஒன்று சேர்ந்து சரி எங்கள் நெல்லை முத்துமாரி வில்லிசைக்கு வாய்ப்பளித்ததற்காக மீண்டும் மீண்டும் நன்றி பெறுகிறோம். சரி விசிட்டிங் கார்டு வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். உங்க ஊருக்கு வேணும்னா கூப்பிடுங்க, முன்னாடியே புக் பண்ணுங்க, கண்டிப்பா படிக்க வருவோம். சரி இத்துடன் நாங்கள் எங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் கருதி காலையில காலேஜுக்கு வேலை போக வேண்டியது இருக்கு. நாளைக்கு ராத்திரி எங்க பாட்டு தூத்துக்குடி பக்கம் படிக்கிறோம். சரி அதனால பயந்த பாட்டு எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சரி மீண்டும் நன்றி செலுத்திக் கொண்டு பெரியா விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.